ரம்யா பண்ண போகிற காரியத்தினால இப்போ சரவணன் ஏற்காட்டில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரம்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கும் இதுவளுக்கும் இதுக்கு மேலே எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி டிவோர்ஸ்க்கு போய் நிற்கிறாரு சரவணன். அப்படி இந்த ரம்யா என்னதான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரம்யா பண்ண கேவலமான விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிய வரும். சரவணன் இவ்வளோ சீக்கிரம் மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்துலேருந்து அண்ணம், கார்த்திக், சண்முகம் 3 பேர் போறான்னாங்க இந்த கல்யாணம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. கடைசியில் இன்னைக்கு தான் வந்து சரவணனுக்கு எல்லாமே புரிய வருதுங்க. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் 1 2 கனவுகள் இல்லாமல் பல கனவுகளோட இன்னைக்கு நைட்டு நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம், இன்றைய இரவு நமக்கான இரவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயங்கரமாக செப்டப்லாம் பண்ணி சும்மா நடக்கும்போது போகும்போது எல்லா டைமும் அவர் ஃபுல்லாக கனவுகள்லேயே வாழ்ந்துகிட்டே இருக்கார் இமேஜினில். அப்படி இருக்கும்போது நைட்டும் வந்துடுச்சு. வந்ததுமே வந்து இப்போ ரம்யா நார்மலாக இருக்கா. எப்படியும் இவெல்லாம் ஒரு ஜுஜிப்பி பையன், இவனெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம், இவனை சமாளிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ரொம்ப லூஸில் இருந்துட்டு இருக்க இங்கே சரவணன் ரூமுக்குள்ளே வராரு. அவர் போயிட்டு கார்த்திக் கிட்ட போய் பேசிட்டு வராரு. சின்னவனே எனக்கு என்னன்னு தெரிலடா, ரொம்ப படபடன்னு இருக்குடா, அம்மா இருந்தாலும் கூட நான் அம்மா கிட்ட போய் பேசுவேன், இங்கே நீ தானடா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரவணா நான் சொல்கிறத கேளுறா. இல்லை இல்லை அண்ணன், ஒரு தம்பியாக நான் சொல்கிறத மட்டும் நல்லபடியாக கேளு. நீ என்ன ஆனாலும் இன்னையோட இரவு நீ ரொம்ப சந்தோஷமாக வந்து கொண்டாடணும். எதுக்காகவும் யாருக்காகவும் நீ தடைப்படுத்தக்கூடாது. இது உன்னோட வாழ்க்கை. உன் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இதில் தான் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சரவணன் கிட்ட கார்த்தி சொல்லவும், எனக்கு நல்லா புரியுதுடா, நீ ஃப்ரீயாக விடு, நான் மனசை ரிலாக்ஸாக விடு. நீ வந்துட்டு அவங்க கமிஷனர் அப்படின்றதுனால தான் உனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து பதற்றமாக இருக்குது. நல்லா யோசிச்சு பாரு, முன்னாடி உள்ள சரவணன் எப்படி இருப்பான், கோபமாக கடுன்னு இருப்பான் இல்லையா? நீ ரொம்ப கோபக்காரன்டா, உனக்கு கீழே தான்டா எல்லாருமே. ஆனால் நீ என்னடா போயிட்டு வேலைக்கார மாதிரி வந்து அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அப்படியாடா சொல்கிறேன், ஆமாண்டா, உன்னை பார்த்தாலே எனக்குலாம் பயமாக இருக்கும். இப்போல்லாம் உன்னை பார்த்தா எனக்கு ஜோக்கர் மாதிரி தான்டா இருக்குது. ஏன்னா நீ வந்துட்டு அவளுக்கு அடிமையாக இருக்கிறது நல்லா இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சரவணனுக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு. நீ சொல்கிறது தாண்டா கரெக்டு. முன்னாடி நான் எவ்வளோ மாஸாக இருப்பேன், இப்போ ரொம்ப டம்மி பீஸாக தான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இப்போ எனக்கு ஒரு கம்பீரம் வந்திருக்கு, நான் போய் பயப்படவே மாட்டேன், எவ்வளோ சூப்பராக பேசுகிறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ரூமுக்கு போவேன். இங்கே கார்த்திக் வந்து அண்ணன் கிட்டே சொல்கிறாங்க, இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது அண்ணன் சொல்ல. ஏன் சின்னத்தான் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க, ஏன்னா சரவணன் அவ்வளோ ஃபோர்ஸில் போயிருக்கான், அவ்வளோ ஆசைகளோடையும் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ரூமுக்குள்ளே சரவணன் போயிட்டாங்க. போனதுமே வந்துட்டு மேடம்லாம் கூப்பிடவே இல்லை சரவணன். ரம்யா அந்த பாலை எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது ரம்யாவா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் மேடம், ஆமாம் ரம்யா, உன் பேர் ரம்யா தானே, இதுக்கு மேலே மேடம்லாம் கூப்பிட மாட்டேன். எல்லாரும் எப்படி ஒரு கல்யாண வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ நானும் அது மாதிரி தான் வந்து வாழ ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லவுமே ரம்யாவுக்கு ரொம்ப வந்து கோவம் வந்துடுது. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சரவணன்ற மாதிரி கேட்க, இல்லை இப்போ தான் வந்து எனக்கு பைத்தியமே தெளிஞ்சிருக்கு, அதனால் இதில் நீ எதுவும் தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க ரம்யா. அப்படி இருக்கும்போது சரவணன் சொல்லி முடித்ததுமே ரம்யா இருந்துக்கிட்டு, என்னை இப்படி தான் சரவணன் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல, நான் ஏன் இப்படி கூப்பிடணும், உன்னை வந்து மேடம்னு கூப்பிட்றதுனால கண்ட நாயெல்லாம் வந்து என்னை திட்டுறான், நான் என்ன அடிமை அவனை மேடம்னு கூப்பிட, தாலி கட்டியாச்சுல பேர் சொல்லி கூப்பிட்றான், அதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க, எனக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சண்டை ஆரம்பிச்சிருச்சு. சரி சரி அதெல்லாம் விடு, சரி வா நம்மளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலான்னு சொல்லுவோமே, நம்மளோட வாழ்க்கையா, நமக்குன்னு என்ன வாழ்க்கை இருக்குது அப்படின்ற மாதிரி டப்புன்னு இவ கேட்கவுமே, நமக்குன்னு என்ன வாழ்க்கை இருக்கா, நீ என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி சரவணன் கேட்க, ஆமாம் உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணால் பைத்தியமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிடுறா. சரவணன் பழைய சரவணா கோபமான சரவணனா மாறிட்டார் இல்லையா, அதனால் வந்து சரவணனுக்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள், எனக்கு கோவம் வருது, தயவு செஞ்சு வாங்க, இங்கே எல்லோரும் கல்யாணம் ஆனால் எதுக்கு வருவாங்க, ஹனிமூனுக்காக தான் வருவாங்க. எனக்கு அப்போல்லாம் ஒன்றும் தெரிலையே, ஹனிமூன்னா என்ன அப்படின்ற மாதிரி இவ கேட்கவுமே டென்ஷன் பண்ணிகிட்ருக்கா சரவணனை. ஏன்னா அப்போ தான் வந்து அவன் அந்த மைண்ட்லேருந்து விலகி இந்த ரூமை விட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு இவ திட்டம் போட்டு இது எல்லாத்தையுமே வந்து பண்ணது. உடனே வந்து கோபம் தாங்க முடியல சரவணனுக்கு. இருந்தாலும் வந்து சரவணன் கார்த்தி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது, என்ன ஆனாலும் நம்ம அந்தளவுக்கு கோவப்படக்கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். பண்ணதுமே வந்து
நம்ம இப்படியே இருக்கிறது வந்து சரிப்பட்டு வராதே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி அவனுக்குமே வந்து தோண ஆரம்பிக்குது. ஆனால் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்படி இருந்துட்டு இருந்த சமயத்தில் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா புரிய வந்து, இப்போ என் கூட வாழ போகிறீங்களா இல்லையான்னு கேட்க, நான் என்னாலலாம் வாழ முடியாது, நீ ஒரு ஆள், உன் கூட நான் வாழ்கிற ஆளா அப்படின்ற மாதிரி இவ கேட்கவுமே தூக்கி வாரி போட்டுறது சரவணனுக்கு. அப்போ தான் வந்து எனக்கு தெரியாது, இன்னைக்கு நம்ம 2 பேரும் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரவணன் கிட்ட வரவுமே இவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கோபத்தோட கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவர்கள் முதலிரவு கொண்டாடுவதை இவன் எட்டி பார்ப்பது போல் செய்தி தரவும். உடனே வந்து ரம்யா என்ன சொல்கிறான்னா, சரவணன் என்கிட்ட வராதிங்க, உங்களுக்கு அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னை மிரட்டுறீங்களா சரவணன் கேட்க, இல்லை உன்னை எச்சரிக்கிறேன், ஒழுங்காக கல்யாணம் ஆச்சா அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும், அதை விட்டுட்டு நீ என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்லவுமே, இவன் வந்து என்ன பண்ணுறான், கிட்ட வந்து சரவணன் வர ஆரம்பிக்கவுமே, என்னை தயவு செஞ்சு கிட்ட வந்து எனக்கு இன்னும் தொற்றாத சரவணா, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே கிட்ட வந்துடுறா. வந்ததுமே வந்து பால் சம்பை தூக்கி மண்டையிலே விட்டு எறியுமே சரவணன் கத்த ஆரம்பிச்சிடறாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. என்னடா இது இப்படி வந்து கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஐயோ வலிக்குதே வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வருது. உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒன்றுமே புரியல. அப்படி இருக்கும்போது தான் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. இப்படியே நடந்தால் சரி வரான்னு சொல்லிட்டு அண்ணமும் கார்த்திக்கும் ஓடுறாங்க. சின்னவனே வாடா அப்படின்னு சொல்லிட்டு போனால் ரத்தம் ஊற்றுது சரவணனுக்கு. அதை பார்த்ததுமே சுத்தமாக வந்து மனசு கேட்கல, ஏன்னா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணும், இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் என்ன பண்ணுறாருன்னா, என்னடா இவ்வளோ மோசமாக இருக்கா இவளை இப்படியே விட்டு வச்சா சரி வராது போல், நானும் எவ்வளோ பேரை பார்த்துக்கிறேன், இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு தானே சின்னதான் படித்து சொன்னேன், எங்கேயாச்சும் வந்து கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்கலையே, தப்பு பண்ணிட்டேனே, இப்படி ஒரு தப்பு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது எல்லாமே எனக்கு வேணும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. உடனே அண்ணன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, மரியாதையாக மாமாவோட வாழ ஆரம்பிச்சிட்டு, இல்லைன்னா வந்து நடக்கிறதே வேலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.